பெருமதிப்புக்குரிய இளைய தளபதி விஜய் என்றும் டிவிகே என்னும் அழைக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களின் செல்வாக்கை பெற்று அதன் மனநிலையில் இருக்கும் கூட மன்னவனாய் ஆட்சி பெற்று சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சப்தமாதா கன்னி தெய்வங்களும் அதனுக்குள் இருக்கும் மக்களுக்குள் மக்களாகி மக்களுக்காகவே தான் என்று ஆட்சி அமைத்து மக்களுக்காகவும் தன் உடைமைகளையும் தன் சொத்து தட்டுக்களையும் அனைத்தையும் விட்டுவிட்டு மக்களின் பணி செய்வதற்காக அருமை பாடுபட்டு இரட்டை இலை என்னும் சின்னத்தின் நாமம் பொறித்து வண்ணம் அல்லா நிலை கொண்டு எம்.ஜி. ராமச்சந்திரன் ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா என்னும் அருகாமை செய்வதைப் போல் எம்.ஜி. ராமச்சந்திரன் போல் சின்ன எம்ஜிஆர் என்று தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே வெற்றி பெற்று நல்லாட்சி புரிய வேண்டும். மக்களுக்கு பணி செய்து மக்களும் கோல் பிடித்து செங்கோல் ஆட்சி உனக்குத்தான், உங்களுக்குத்தான். முதலமைச்சர் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே, அனைத்து மதங்களுக்கும் அப்பாற்பட்டு, அனைத்து ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்டு, அனைத்து மனித குலங்கள் வாழ மனிதனுக்குள் இருக்கும் உண்மையான அன்பு நேசம் கொண்ட தாய்மார்களின் பிள்ளையாக உங்களை கருதி, மகனாகவும் மகளாகவும் பிள்ளைகளாகவும் உங்களை கருதி, அந்த தாய்க்குலத்தோர் தந்தை குலத்தோர் உங்களுக்கு அன்பு மிகுந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையினால் மக்களுக்கு நல்லாட்சி புரிந்து அவர்களுடைய இன்பம் துன்பம் கொண்ட சேவையில் பணிபுரிந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஒளிமயம் மீட்க வர வேண்டும். அவையே என் வேண்டுகோள். இறைவன் சித்தன் ஞானம் பிரம்மம் மோட்சம் கபலம் வித்தம் கடாகம் அனைத்தும் ஞான மார்க்கத்தில் இறைவனை கண்டவர்கள் நாங்கள். என் ஒற்றை கோரிக்கை ஒன்றுதான். இந்த உலகத்தில் ஆத்ம ஞானம் பெற்ற எத்தனையோ பக்தர்களும் சித்தர்களும் ஞானிகளும் தவ புதல்வர்களும் ஜோதிடர்களும் அல்லா சாஸ்திரக்காரர்களும் அவற்றை உள்வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவற்றை அனைவருக்கும் ஒரு பரீட்சை வையுங்கள். அரசியலுக்கு ஒரு பரீட்சை, கல்விக்கு ஒரு பரீட்சை, நாம் பணி செய்யும் இடத்தில் நமக்கு பணி பரீட்சை. ஆனால் ஆத்ம ஞானம் என்னும் ஆன்மீகத்துக்கு ஏன் பரீட்சை இல்லை? ஆகையினால் பொய்யிட்ட மூடர்கள் பொதுவால் விட்டு கண்டு மண்ணிற்று சொற்ப மொழியில் பேசாமல் மௌனம் கொண்டு சித்தர்கள் என்று வேடதாரி முறித்து அதனுள் சித்தர்கள் என்று வேடத்தில் ஆடையில் ஒளிந்து கொண்டு மாலையில் ஒதிந்து கொண்டு பூமாலை விட்டதை போல் குறுந்தாடியை விட்டு கொண்டு அருந்தாடியை விட்டு கொண்டு ஏதோ கற்றறிந்த ஞானத்தை அறியாமல் புத்தகத்தை எடுத்து படித்து கொண்டு காவி உடையை அணிந்து கொண்டு அவர்கள் சித்தர்கள் 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 என்று அழைத்து ஞானிகள் 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 என்று அழைத்து உபவாச பண்டிதர்கள் 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 அழைத்து தீட்சிதர்கள் என்று அழைத்து அவர்களுக்கு அந்த பட்டம் எதற்கு? கல்வியின் தகுதி எவருக்கு உரியதோ அக்கல்வியின் அத்தகுதியை உரியவனுக்கு போட்டியிடுங்கள். கேள்வி ஞானத்தில் கேளுங்கள், சொல் விளிம்பில் கேளுங்கள், செயலில் கேளுங்கள். அவையே உண்மை. மற்றது அனைத்தும் பொய். பிறரிடம் கற்றறிந்து அவரை குருவாக ஏற்று குரு கற்றறிந்த வித்தையை தான் பெரியவன் என்று தனக்குள் வைத்துக் கொண்டு ஆடும் மூடனும் அல்லா வேடதாரி நான் கிடையாதப்பா. உண்மை தத்துவத்தில் பிரபஞ்சத்தில் இருந்தவன் நான். ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்தவன்.
நான் படித்ததோ 8ஆம் வகுப்பு. 3 தடவை ஃபெயிலாகிவிட்டேன். கையெழுத்திட வராது. என் கையெழுத்து என் தலையெழுத்தை மாறி ஒவ்வொரு பிழைகள் வரும். வார்த்தை பிழைகள், எழுத்து பிழைகள் வரும். நான் கற்றறிந்ததோ ஏதோ எனக்கு கிடைத்த என் பெண் சண்முக பிரியா என்னும் சண்முகநாதனால் அனுப்பப்பட்ட என் பெண். இவர்களே என் மக்களாகிய சொந்தங்களும் என் சொந்தமாகிய மக்களாகி நான் ஏற்றுக்கொண்டேன். இதுவே என் கோரிக்கை. வாழ்க வளர்க. மக்களுக்காக பணி செய்து ஒன்றை மட்டும் குறித்துக் கொள்கிறேன். என்னோட ஞான திருஷ்டியில், என்னோட பார்வையில், என்னோட கண்ட சித்தர்களில் உனது ஆட்சி காலத்தையும் நான் இப்பே கூறிவிடுகிறேன். அடுக்கா திருமூலரும் அப்பை குலநாதி வைத்தருக்கோளும் நாடி சித்தர்கள் பகை முடித்து எல்லாம் பகைவர்களை தூக்கி எறிந்து துவம்சமாடி எட்டும் பிறப்பும் எடுவால் இணைத்தும் அறுக்கட்டும் இன்னும் 68 ஆண்டுகள் நீயே முதல்வர், நீயே முதலமைச்சர். உன்னுடைய பெரும்பான்மை இல்லாமல் யாரும் நகரவும் முடியாது, ஆட்சி செய்யவும் முடியாது. இரட்டை இலை என்னும் சின்னத்தில் உடைந்து கட்சி உடைந்து தூர்த்தூராய் தகர்ந்து அதனுள் இருக்கும் எடப்பாடி ஆணவத்தை அழித்து அவன் அழிந்து உன்னுடமே மக்கள் ஏற்பு செய்யும். உனக்கு இனி வரும் காலத்தில் இந்த 5 ஆண்டுகள் மட்டும் பொறுத்து நிறுத்து தகனையாடி செய்துவிட்டால் அத்தனை ஆட்சிக்கோளும் உன்னிடத்தில். மக்கள் செல்வாக்கு எவரிடமோ அவனே முதல்வன், அவனே கடவுளுக்கு நிகர்வானவன். வெற்றிக்கொடி திருமகனே, தமிழகத்தில் தலைமகனே, தலைத்து நில், உயர்ந்து நில். உன் புகழ் வையகம் செழிக்கட்டும், வானகம் செழிக்கட்டும், ஏழை எளிய மக்களின் குரலாக ஒலிக்கட்டும். இதுவே என் கடன். நன்றியா, நன்றி. ஓம் நம சிவாய. சிவசித்ய பிரதாயக பிரதீவத்ய நமஸ்து. प्रीत प्रदेवितान कृति प्रतकारिकजतो शाम्प्रति विथकल प्रति. नमकार नमसाय नमस्तु वेंकट नरसिंह नारायण नमस्तु.